தகப்பனே, நீங்க செஞ்ச எந்த காரியத்துக்கும் அங்க எது கொடுத்தாலும் ஈடாகாத ஆண்டவரே, எங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்க பரிசுத்த சமூகத்துல வந்து உங்க பாதத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து உடைய பரிசுத்த பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே, உங்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை ஆண்டவரே. நீங்க நல்லவர் ஆண்டவரே, வேற வார்த்தை இல்லை ஆண்டவரே. எது சொன்னாலும் உமக்கு ஈடாகும். நீங்க நல்லவர், நீங்க மட்டும்தான் நல்லவர் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் நடத்துனீங்க ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் தாங்கினீங்க ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் தப்பு வச்சீங்க ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் கிருபையாய் கூட வந்தீங்க ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் எங்க குற்றங்களை மன்னிச்சீங்க ஆண்டவரே. You alone worthy Lord. நீங்க ஒருவர் மட்டும்தான் பாத்திரமானவர். எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா புகழ், எல்லா துதி எல்லாவற்றையும் உங்க பரிசுத்த பாதத்துல படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவராய் இருந்ததற்காக நன்றி. இனியும் இருக்க போகிறதற்காக நன்றி. எங்களோடு பேசுங்கப்பா. உங்க வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிங்கப்பா ஆண்டவரே. நாங்க போக போகிற புது வருஷத்துல எத்தனை எதிர்மறையான நிலைமைகள் வந்தாலும் நாங்க இன்னைக்கு வாசித்தது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தமா நம்மை நடத்துவார் என்ற வார்த்தை எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிவி சோ மாஸ்டர், எங்க கூட இருங்கப்பா, எங்க கூட பேசுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமோ அப்பெல்லாம் தலைவர் அடுத்த ஆசீர்வாதத்தின் வாசலை திறப்பார். ஆமென். நன்றி துரோகம் வந்து பில்லி சூனியத்திற்கு சமம். அதனால நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு சொல்லுங்க. மனசுலயே நினைச்சுக்கிறேன், இந்த நினைப்பெல்லாம் வேணாம். ஆமென். நல்ல வாயை திறந்து நேரம் கிடைக்கும் போது, பைக்கில் போகும்போது, வேலை செய்யும் போது, எதை பார்க்குறோமோ அதெல்லாம் பார்த்து இந்த இருக்கிற 2 நாளில் நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் செஞ்சதுப்பா, நீங்கள் கொடுத்ததுப்பா, நீங்கள் நடத்துனீங்கப்பா, நீங்கள் செஞ்சீங்கப்பா. அவர் அப்படியே புகழ ஆரம்பிச்சு பாருங்களேன். அப்படியே துதினால அப்படியே நல்ல வீடில் நிரம்பட்டும், வேலை செய்கிற இடத்துல நிரம்பட்டும், கம்பெனியில் இறங்கட்டும், வேலையில் இறங்கட்டும், பிஸ்னஸ் இடத்துல நல்லவர் 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 நல்லவர்னு சொல்லிங்க. தாவீது நல்லவர் நல்லவர் சொல்லியே தலைவரை கவுத்துட்டான். ஐயோ சொல்லுங்கப்பா, நல்லவர் 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 நீங்க சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க. வரப்போகிற வருஷத்துல எதுக்கும் பயப்பட வேணாம். தெய்வம் கூட வருவார், படையோடு வருவார், ஆசீர்வாதத்தோடு வருவார், கிருபையோடு வருவார். ஆமென். ஒண்ணுமே சொல்ல வேணாம், நீங்க நல்லவர்னு மட்டும் சொல்லுங்களேன். என் பையனை காப்பாத்துனீங்களே நல்லவர், பொண்ணை காப்பாத்துனீங்களே நல்லவர், புருஷனை காப்பாத்துனீங்களே நல்லவர், என்ன காப்பாத்துனீங்களே நல்லவர், என் தில்லாலங்கடியெல்லாம் மன்னிச்சிங்களே நல்லவர். அல்லேலூயா. நல்லவர் 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 நல்லவர்னு சொல்லிட்டே இந்த இருக்கிற 2-3 நாள்ல சொல்லு. தண்ணி குடிக்கும் போது சொல்லு, ஜீரணமாச்சே நல்லவர். பச்சை தண்ணி குடித்து படுத்தவெல்லாம் கிடக்கிறான். ஆமென். சளி பிடிச்சிட்டு லங்ஸ் பாதிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆனா கிருபை பாருங்க, நம்மளை ஜீவனோட காப்பாத்திச்சு. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. வரப்போகிற வருஷத்துல எது எப்படி வந்தாலும், நம்ம இருக்கிற பிரதமரை மாதிரி 1000 பிரதமர் சேர்த்து வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணவே முடியாது. தெய்வம் நம்மோடு இருப்பார். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவோ பார்த்தோம், இனியும் பார்ப்போம், இனியும் ஜெயிப்போம், இனியும் சாதித்து காட்டுவோம். ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் மரண பரியந்தமும் நம்மோடு வரப்போகிறார். நம்ம காரியத்தை தலைக்கீழாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அது இயேசுவை விட பெருசு கிடையாது. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இயேசுவை விட பெருசு கிடையாது. எத்தனை டாக்டர் சொன்னாலும் இயேசுவை விட டாக்டர் பெரிய ஆள் கிடையாது. ஆமென். நம்ம ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை சார்ந்து கொள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. ஆமா, நல்ல தைரியமா இரு, பயப்படாத, எதுக்கும் சோர்ந்து போயிடாத. இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் தாங்கினவர், இதுவரைக்கும் சுமந்தவர், இதுவரைக்கும் தப்புவித்தவர் இனியும் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
நல்ல நன்றி சொல்லு. நன்றி உள்ள இருதயமாவா. ஆண்டவரோடு இரு, ஆண்டவரோடு நட, ஆண்டவரோடு பழகு, ஆண்டவர் பக்கத்தில் உட்காரு. குடும்ப ஜபம் இல்லாதவங்க குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க. வீட்டில் நல்லது நடக்கட்டும். குடும்ப ஜபம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பண்ணி உயிரை வாங்காத. அல்லேலூயா. 20 நிமிஷம் போதும். சத்தமா ஆமென் சொல்லு. குடும்ப ஜபத்தில் போய் அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காக்கெல்லாம் போகாத. சோத்திரம். முதல் நம்ம ஆப்பிரிக்கா பாரு எப்படி கிடக்குன்னு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஒரு பாட்டை எடுத்து 2 சரணத்தை பாடு. டெய்லி ரெகுலராக ஒரு பைபிளை படி. அப்படி இல்லைன்னா சங்கீதம் மட்டும் படி. 10 வசனம், 8 வசனம், 7 வசனம், 6 வசனம், 2 வசனம் தான் இருக்கு. ஒரு சங்கீதத்தை படி. ஏதாவது ஒரு வசனம் இருதயத்தை தொடும், ஏதாவது ஒரு வசனம் கண்டித்தோம், ஏதாவது ஒரு வசனம் தப்ப சுட்டி காட்டும், ஏதாவது ஒரு வசனம் என்கரேஜ் பண்ணும். குழந்தைங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அந்த வசனத்தை சொல்லு. இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீயே ஒரு சின்ன பிரசங்கியானா மாறிடு. அந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாமான்னு சொல்லு. குழந்தை முட்டி போடலையா, டென்ஷன் ஆக்காத, அதை தட்டாத, கொத்தாத, கொலை பண்ணாத. அம்மாவா இரு, தாயா இரு, பேயா மாறாத. ஆமே, அப்பாவா இரு, இல்லைனா மாறாத. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்காரவை. அது உட்காரட்டும். ஜெபம் பண்ணலையா விட்டுடு. நாங்கள் ஜெபம் பண்ணுற வரைக்கும் எங்கேயும் போகாதன்னு உட்காரவை. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்லு, போராட்டத்தை சொல்லு, நெருக்கத்தை சொல்லு, ஆசீர்வாதத்தை சொல்லு, நன்மையை சொல்லு, சவாலை சொல்லு. அந்த குழந்தைக்கு தெரியட்டும், ஓ இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான் முடிவு போல இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு தெரியட்டும். நல்ல மனசார ஜெபம் பண்ணு. வாயை திறந்து ஜெபம் பண்ணு. அழணும்னு போனால் தேவ சமூகத்தில் அழுதுரு. சந்தோஷப்படணும்னா தேவ சமூகத்தில் சந்தோஷப்படு. எதை சொல்லணும்னாலும் ஆண்டவருடைய சமூகம் சொல்லு. 20 நிமிஷத்தில் உன் ஃபேமிலி ப்ரேயரை முடிச்சிரு. உன் ஜெபத்தை மட்டும் சொல்லு. உன் காரியத்தை சொல்லு, உன் குடும்பத்தை சொல்லு, பிஸ்னஸ் சொல்லு, வாழ்க்கையை சொல்லு. 20 நிமிஷம் முடிச்சிட்டு வா. அடுத்த நாள் சாப்பிடு. இந்த ஒரு வாரத்தில் பண்ண ஜெபத்துக்கு அற்புதம் வந்தா பாருங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்குதா, நாளைக்கு நைட்டில் ஜெபம் பண்ணும்போது பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார. நம்ம ஜெபம் பண்ண பத்தியா, ஏசப்பா கேட்டார் பத்தியா, அற்புதத்தை செஞ்சார் பத்தியா. அந்த பிள்ளைக்கு தெரியும் ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எங்க அப்பாவை கட்டி எழுப்பினவர் என்னையும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த இத்து போன டியூஷன் மாஸ்டர் நம்பி ஜெப நேரத்தில் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புனா என் நல்ல வாயால் எதுவும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணு. புருஷன் வரலையா, வேலை நிமித்தமாக போயிட்டாரா, புருஷனை விட்டு நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணு. ஒரு 20 நிமிஷம் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. போர் அடிச்சிடும். ஜபமாக இருக்கணும், விருந்தாதான் இருக்கணும், விஷமாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அங்கே போய் லபா 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 லபான்னு கத்தி, ஐயோ இந்த பொம்பளை என்ன இப்படி அறுக்கிறாளே அப்படின்ட்டு அந்த குழந்தை நினைக்கூடாது. நாளைக்கு குடும்ப ஜபம் பண்ணுறது குழந்தை மனசில் ஏக்க வரணும். மம்மி வா மம்மி ஜபம் பண்ணலான்னு கூப்பிடணும். அவன் வாமா முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். அந்த குழந்தை கூப்பிடணும். ஜபமாக இருக்கணும், ஆராதனா இருக்கணும், விருந்தாக இருக்கணும். விஷமாக மாறக்கூடாது. மதவாதியாக மாறிடாத, கொலகாரியாக மாறிடாத. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், எங்கள் அம்மாவோடைய ஜபம், எங்கள் அப்பாவோடைய ஜபம். அந்த குழந்தை சொல்லட்டும், எங்கள் குடும்ப ஜபம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லட்டும். குடும்ப ஜபம் இல்லாதவங்க வரப்போகிற வருஷத்தில் தொடங்கணும். ஆமென். 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அவள் தான், ரொம்பலாம் வேண்டாம். சாதாரணமாக சொல்லு. டேய் உனக்கு ஃபீஸ் இருந்தாலும் உனக்கு ஃபீஸ் கட்டணண்டா, ஆண்டவர் தாண்டா சந்திக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லு. உனக்கு சைக்கிள் வேணுமா, ஜெபம் பண்ணுன்னு சொல்லு. என்ன வேணுமோ ஜெபம் பண்ணுன்னு சொல்லு. வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரை காட்டு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, அவர் தாண்டா எல்லாத்தையும் செய்யணும். அவர் அப்பாவுக்கு கொடுத்தா தான் அப்பா வாங்கி தருவார். அப்போ எல்லாத்துக்கும் ரூட் காஸ்ட் யாரு? ஆண்டவரை காட்டு. சங்கீதத்தை படி. பிள்ளைங்க தப்பா வசனம் படிக்குதா, திட்டாத, கடிஞ்சு கொள்ளாத. நம்ம என்ன டைரக்டாக இந்த லெவலுக்கு வந்தோம். சோத்திரம் ஆண்டவரே. we are also crossed that same way. அந்த வழியாக தான் நாமளும் கடந்து வந்தோம். தப்பாக படிக்கிறான்னா படி சாமி, பரவாயில்ல படி. லேட்டாக படிக்கட்டும், படி. அவனை படிக்க வை. சின்ன பசங்க ஜெபம் பண்ண தெரியல, உட்கார வை. ஜபத்தை விட்டு எந்திரிச்சு போகக்கூடாது. ஒன்றுக்கு எங்கேயும் போகக்கூடாது. அங்கே தான் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. எங்கேயும் போகக்கூடாது. அந்த 25 மினிட்ஸ் அப்படி அது தேவ சமூகம், அது மகிமை பொருந்தின தற்சொருபம் நம்ம மத்தியில் வரக்கூடிய நேரம். ஆமென். அந்த 25 நிமிஷம் அப்படி முடிச்சிரு. எங்கேயும் அனுப்பாது. நல்ல ஜெபம் பண்ண கற்றுக்க. 1 மாதம் விடு, 2 மாதம் விடு, 3 மாதம் விடு, 4 மாதம் விடு. 6 மாதம் கழிச்சு சாமி நீ ஜெபம் பண்ணுன்னு குழந்தைய ஜெபம் பண்ண சொல். அவன் தடுமாறி ஜெபம் பண்ணுவான். அப்ரிஷியேட் பண்ணு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பா. உனக்கு எனக்கு வேணா ஏளனமாக இருக்கலாம், தெய்வத்துக்கு அது கிடையாது. அவன் ஜெபம் பண்ணி முடிச்சதோட என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரை போடும். அதுக்கு மேலே நீ போகாத. அல்லேலூயா. அப்போனா என் ஜெபம் சரியில்லை பொழுது, எங்கள் அம்மா ஜெபம் தான் சரின்னு அந்த குழந்தைக்கு எண்ணம் வந்துடும். அப்படி வரக்கூடாது. அவனை ஜெபம் பண்ணவை, அந்த பொண்ணை ஜெபம் பண்ணவை. முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டோம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணும் போது அது முட்டி போடட்டும். முட்டி போட்டு ஜெபம் பண்ண அது பார்த்து அது ஒரு பெஸ்ட்டானது காரியம். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அந்த குடும்ப ஜெபம் இருந்துட்டாலே தரித்திரம், சாபம், பலவீனம், விக்கணும், வியாதி ஒன்றும் நம்ம குடும்பத்தில் வராது.
ஜப தூபம் எழும்ப எழும்ப மகிமை இறங்க இறங்க கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா. எங்க வேலைக்கு போனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஜப நேரத்துக்கு தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து உட்காரு. நம்ம ஒன்றும் அம்பானிக்கு அப்பா கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜப நேரம் ஒரு 20 நிமிஷம் வந்து குழந்தைங்களோட உட்காருவோம், பேசுவோம், வசனத்தை சொல்லுங்க. இன்னைக்கு பிஸ்னஸில் வேலையில் போன இடத்துல நடந்த காரியத்தை சாட்சியாக சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வரும். ஓ, அப்பா நம்ம பண்ணுறதுனால அப்பா கூட ஆண்டவர் இருக்கிறார், அப்பா செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாட்டு பாட தெரியுதோ தெரியலையோ, பாருங்க சோலோ சாங்கெல்லாம் அங்கே பாடக்கூடாது. சோத்திரம் ஆண்டவரே, யாருக்குமே தெரியாத பாட்டு எடுத்து வச்சுன்னு அப்படியே கழுத மாதிரிலாம் கத்தக்கூடாது. சோத்திரம் எல்லாருக்கும், குழந்தைங்க புரிச்ச மனைவி மொத்த பேர் பாடுற மாதிரி தெரிஞ்ச பாட்டாக இருந்தாலும் எடுத்து பாடு. 2 சரணம் முடிச்சுட்டு ஒரு அதிகாரம் 40 வசனங்க தான். நமக்கு எவனும் தண்டனை தர போகிறது கிடையாது. இன்னைக்கு 20 வசனம் படிப்போம், நாளைக்கு 20 வசனம் படிப்போம். ஐயோ, சத்தமாக ஆமேன்னு சொல்லாமல. ஆமாம், அப்போ தான் புருஷனை வந்து உட்காருவார். அதில் மேன்மையை புருஷனுக்கு தெரியும், அந்த ஜபத்தில் இருக்கிற மகிமை புருஷனுக்கு தெரியும். புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ கிச்சனில் போய் உட்காந்துன்னு சுரண்டிக்கின்னு இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன சமைக்கிற, 4 பேருக்கு வெந்ததும் வேகாதம்மா, அதுக்காக போய் 7 மணி நேரம் அங்கே நிற்கிற. சோத்திரம் ஆண்டவரே, புரியுது ஆண்டவமாரே. ஆமாம், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இங்கே வந்து ஜபத்தில் உட்காரணும். 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ், மிஞ்சி போனால் 30 மினிட்ஸ், அதுக்கு மேலே வேணாம். அப்படியே மாறட்டும். ஜபத்தில் நல்லா வளர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக உட்கார்ந்தா 1 மணி நேரம் ஆகிடும். அது நல்ல முதிர்ச்சி வர 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 அது 1 மணி நேரமாக மாறிடும். அந்த நேரத்தில் குழந்தைங்க ஹோம்ஒர்க் எதனா செய்கிறாங்கன்னா நம்ம ஜபம் பண்ணுவோம். குழந்தைங்களை புக் எடுத்து வந்து ஜபம் பண்ணுற இடத்துல உட்கார வச்சு அது ஜபம் பண்ணி முடிச்சோன்னே ஹோம்ஒர்க் செய்யட்டும். அப்படி பண்ணி பாருங்கள், அது மகிமையே வேற. அல்லேலூயா. ஆனால் அந்த பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம வீட்டில் ஜப தூபம் எழும்பணும், குடும்ப ஜபம் நடக்கணும். குடும்ப ஜபம் இல்லாதது கூரை இல்லாத வீடாம்மா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதனால் குடும்ப ஜபம் கண்டிப்பாக நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது நல்லது. ஆமாம், அது நடக்கட்டும். அது பெரிய பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வளர்க்கும். 2வது, அப்பா அம்மாலாம் கவனிங்க பார்ப்போம். குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பக்கத்தில் பேசணும். வயசு பொண்ணுங்களையும் உட்கார வச்சு பேசு, சின்ன பிள்ளைங்களையும் உட்கார வச்சு பேசு. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கேளு, டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு கேளு, மிஸ் என்ன சொன்னாங்கன்னு கேளு, என்னன்னு கேளு. நீ பேசாமல் போன இன்னொருத்தன் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஹலோ, நம்ம பேசாமல் போனால் இன்னொருத்தன் ரெடியாக இருக்கிறான். கூப்பிட்டு உட்கார வை. அது மிஸ்ஸு நடந்ததெல்லாம் சொல்லும், கிளாஸில் இருந்தெல்லாம் சொல்லும், அடி வாங்கினதெல்லாம் சொல்லும். கேளு. அப்போ தான் அந்த குழந்தைக்கு உணர்வு தெரியும், நம்ம மேலே பற்றுதலாக நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆமாம், வயசு பிள்ளைங்களானா தப்புக்கு போய் ஏதாவது பண்ணால் அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு உட்காரச்சு, வில்ல மாதிரியே போகாத, வில்லி மாதிரி நடக்காத. இது ப்ராக்டிக்கல். வி ஆர் ஆல்சோ கிராஸ் தட் சேம் வே. நாமளும் அந்த வழியாக நடந்து வந்தோம். அந்த வயசு பொண்ணு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இது வாழ்க்கை, இதெல்லாம் வரத்தான் செய்யும். உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாருப்பா. அப்பா உனக்காக கஷ்டப்படுறார், அம்மா உனக்காக கஷ்டப்படுறார், ரத்தம் சிந்தி உன்னை காப்பாத்துறாங்க. நீ நல்லா படி, நல்ல நிலைமைக்கு வா, இதை விட பெஸ்டானதை கர்த்தர் உனக்கு தருவார் அப்படின்ற தந்த வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல தெளிவா சொல்லு. பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வை, பக்கத்துல பேசு. நல்ல மனசார குழந்தைங்க பேசட்டும். எல்லாம் நம்ம பிள்ளைங்க, அதுங்க மனசுல கள்ளங்கபடம் இல்லாம பார்த்துக்க. உட்கார்ந்து பேசு. அம்மா கிட்ட ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பா கிட்ட ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும். பி ஓப்பனா, திறந்த முகமா நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசட்டும். தப்பு பண்ணாங்களா, நம்மளும் அந்த வயசை கடந்து வந்திருக்கிறோம், அதில் இருக்கிற வலியை வேதனையை சொல்லு. இது தப்புமா, இந்த மாதிரி செய்யாத, இது நடந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் குழந்தைக்கு சொல்லி அதை தெளிவா விளக்க. இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தை வெளியே வந்துடும். அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, காலேஜுக்கு அனுப்பிட்டு, வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. இந்த மாதிரி தடுமாறுறான்ப்பா என் பையன், என் பொண்ணு தடுமாறுறாப்பா, கிருபையை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளையை கட்டி எழுப்புங்க சாதாரணமா சொல்லு. கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். வில்ல மாதிரி நடக்காத, வில்லி மாதிரி நடக்காத. கிறிஸ்துவ காட்டு, இயேசுவ காட்டு, இயேசுவ காண்பி. இயேசு மட்டும்தான் மாற்றக்கூடியவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது தப்பா ரைட்டா? அல்லேலூயா. சொம்ம கண்டதை நம்ம பிள்ளைங்க பக்கத்தில் உட்காருவோம், நம்ம பேசுவோம். உட்காந்து ஒன்னா டீ குடி, ஒன்னா சாப்பிடு, சாப்பாடு எடுத்து நாளில் வச்சுக்க, எல்லாரும் உட்காந்து பேசு. அதான் வாழ்க்கை. எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு விவாகரத்துக்கு நிக்குது தெரியுமா? திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தை அறிக்கை பண்ணி, பரிசுத்த வேதாகமத்தை வச்சு, பரிசுத்தவான்களை வச்சு கல்யாணம் பண்ணி, சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணி, எவனோ ஒரு குங்குமம் போட்டு விற்கிறவன் பிரிச்சு வைக்கிறான். ஐயா, தேவ நாம எவ்வளவு தூஷிக்கப்படும். பிள்ளைய வளர்க்கலையே, அது தப்பா போயிடுதே. 63% கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் டிவோர்ஸ்க்கு நிற்குது.
அது எத்தனை வேதனை. வேணாயா, நம்ம சந்ததி கெட்டுடக்கூடாதையா. தேவனுக்காக நம்ம சந்ததி எழும்பணும். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. நம்ம ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்தா நம்ம சந்ததியினுடைய மேன்மை அங்க வெளிப்படணும். அல்லேலூயா. அதனால தகப்பன்மா தாய்மார்லாம் கவனிங்க, ஞானமா நடங்க. சும்மா எரிஞ்சு விழாத, ஜென்ம சுபாவத்துக்கு இடம் கொடுக்காத, மாம்சிக எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத, நம்ம பின்பற்றி வந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காத. கிறிஸ்துவ முன்னாடி வை. கிறிஸ்து காரியத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்ம சர்ச்சில் வர ஒரு சந்ததியும் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு பிள்ளைகளும் கெட்டு போயிடக்கூடாது. ஏதேன் தோட்டத்தை போல பூத்து குலுங்கிறதா மாறணும். லீபனோனின் மனத்தை போல செழிக்கணும். சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றணும். அல்லேலூயா. அதனால உட்கார்ந்து பேசுங்க. 1008 வேலை இருக்கட்டும், சம்பாதிக்கிறது அந்த பிள்ளைகளுக்காக தான். சம்பாத்தியத்தை விட பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமாம், நல்ல தகப்பனாக இருப்போம், நல்ல தாயாக இருப்போம். அவங்க பக்கத்தில் உட்காருவோம், அவங்க கூட பேசுவோம். குழந்தைங்க மேலே கையை போடு, உட்காரு, மடியில் உட்காருவை, நல்லா பேசு, சொல்லி கொடு. இழந்துட்டோம்னா திரும்ப வராதியா. வாழ்க்கை தொலைச்சிட்டா நீ 1000 பண்ணாலும் இழப்பு தான். காயம்தான், வலி தான். அதனால இயேசுவின் நாமத்தினால உங்களை பட்சமா கேட்கிறேன், நம்ம சந்ததி கெட்டு போயிடக்கூடாதியா. ஆமென். ஆமா, யோசுவாவை அறியாத ஒரு சந்ததி வந்ததான், அந்த சந்ததி சீர்கெட்டு போனதான். அப்படி நடக்கக்கூடாதியா. நல்ல ஃபேமிலியா உட்கார், குடும்பமா பேசு, நல்லா பழகு. வயசு பிள்ளைங்க கிட்ட எரிஞ்சு விடாது. அவன் வளர்ந்துட்டான், கூட்டு உட்கார்ந்து பேசு, பிள்ளைங்க மேல கையை போடு. நம்ம பெத்தெடுத்த பிள்ளைங்க, நம்ம ரத்தம், நம்ம ஜீவன், நம்ம வித்து. குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா பேசு, மனசார பேசு, சொல்லு. இதான்ப்பா வாழ்க்கை, இதுதான்ப்பா குடும்பம், இதுதான்ப்பா நடக்கும். இதெல்லாம் வாலிப வயசுல வரக்கூடியதுப்பா. அதனால அது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு வா. ஆண்டவரை பாரு, தெய்வம் பெஸ்டானதை தருவார். அப்பா அம்மாவில் தர முடியாது, நீ தேடினதும் நல்லா இருக்கா. கர்த்தரால மட்டும்தான் பெஸ்டானதை தர முடியும். சொல்லி கொடுக்க ஆரம்பித்துப்பா. வரப்போகிற நாட்களில் நம்முடைய சந்ததியை கர்த்தர் விருத்தியாக்குவார். ஆமென். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் நடக்கட்டும். ஃபேமிலியில் ஐக்கியமாக இருங்க. சும்மா மனைவி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காத. எப்போ பார்த்தாலும் வாய் இருக்குன்னு வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுகிற மாதிரியே பேசாத. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், அப்புறம் புரிச்சை விட்டுட்டு போனான்னா முடிஞ்சது கதை. சும்மா பேசாத. அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டும். அல்லேலூயா. ஆமாம், சும்மா கண்ட மேனிக்கில் பேசாத. வாய் இருக்குன்னு கண்ட மேனிக்கு பேசாத. இன்னைக்கு ஃபெமினிசம் ஸ்பிரிட்டுன்னு ஒரு ஸ்பிரிட்டு பாருங்க, பெண்களுடைய ஆதிக்கத்தினுடைய ஸ்பிரிட் உலகமெங்கிலும் அப்படி ஆக்குபைட் பண்ணியிருக்கு. நான் ஒரு மெசேஜ் ஒன்று ரெகுலராக ஒரு மெசேஜை கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த பரிசுத்தவான் அற்புதமாக பேசிட்டு வரார். ஐயோ, அதை கேட்கும் போது தான் தெரியுது நம்ம யார் யாரெல்லாம் ஸ்டேஜில் பார்க்குறோமோ அவங்கெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமானவங்க. இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டு உலகமெங்கிலும் அப்படி ஆண்டுட்டு வருது. அதனால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அந்த ஸ்பிரிட் ஆள விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் ஆளக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் நம்மை ஆளணும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் தெய்வத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். காலையில் நானும் பாஸ்டர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசணும். ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், அரசியல் கட்சிகள் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த ஸ்பிரிட் தான். பி ஹானஸ்ட். ஞானமா நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லி முடிச்சிட்டேன். பிரசங்கத்துக்கு நேராக கடந்து போகலாம். அல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கங்க, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம். யோசுவா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய வாசிப்போம்.
யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்ததால் பெரிசியர் ரேப்பாமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்திற்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சேயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். அதற்கு யோசேப்பின் யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராமியரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகாபராக்கிரமம் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லாம. ஆமா, பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர்? பெருக்கத்தின் ஆண்டவர். விசாலத்தை கொடுக்கக்கூடியவர், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றக்கூடியவர், எல்லைகளை பெரிதாக மாற்றக்கூடியவர். பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அங்கிருந்து பிடுங்கி கொண்டு வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா விதத்திலையும் மேன்மையின் ஆண்டவர், பெருக்கத்தின் ஆண்டவர், ஆசீர்வாதத்தின் ஆண்டவர், உயர்வின் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, எப்ப நமக்கு இது எல்லாத்தையும் தருவார் அப்படின்னா, கவனிங்க பார்ப்போம். நாம அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களா மாறிட்டா ஆசீர்வாதத்தை தேடி நம்ம போக வேணாம். ஆசீர்வாதம் மடைத்திருந்த வெள்ளம் போலேயே கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். நேற்று நம்ம வாசித்தவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி கடல்ல இருக்கிற நதிகளில் இருக்கிற முதலைகளை எல்லாவற்றையும் காடைகளாக மாற்றி கொண்டு வந்து நமக்கு ஆகாரமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுப்பதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோர்தான் நதியை கடந்து கில்கால்ல வந்து நின்று கில்கால்ல இருந்து யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போய் 7 ஜாதிகள் மொத்த பேரை அழிச்சிட்டாங்க. 7 ஜாதிகள் மொத்த பேரை அழிச்சிட்டு அங்கே கொஞ்சம் பேர் வாழறான். இந்த 9 கோத்திரத்திற்கு அந்த சொத்து எல்லாத்தையும் ஜோசுவா பங்கிட்டு கொடுத்துட்டான். எல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்ட உடனே யோசேப்பின் புத்திரர் யோசுவா கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஐயா, நாங்க எல்லாரும் ஜனம் பெருத்தவர்கள், கர்த்தர் எங்களை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தரிசனம் பாருங்க எப்படி இருக்கு. அவன் சொல்றான், நாங்க ஜனம் பெருத்தவர்கள், கர்த்தர் எங்களை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஆனா எங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம் போதாது, நாங்க பெருகிட்டோம். நீர் எங்களுக்கு ஒரே ஒரு விதத்தை தந்தி, ஒரே ஒரு பங்கை தந்தி, கொஞ்சம் தான் தந்தி, நாங்க இப்படி பழுகி பெருகிட்டோம். அதனால எங்களுக்கு வேற ஒரு இடத்தையும் தாங்கயா, நாங்க இன்னும் பழுகி பெருக போறோம், இன்னும் மேன்மையாய் மாற போறோம். ஆமென். நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் ஆன் யுவர் ஓன் பிளெஸிங். நம்முடைய ஆசீர்வாதத்தில் ஒருபோதும் திருப்தி அடையக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் ஒருபோதும் திருப்தி அடையக்கூடாது. நம்ம ஜபத்தில் ஒருபோதும் திருப்தி அடையக்கூடாது. கர்த்தர் நம்மை கொண்டு போன ஸ்தானத்தில் திருப்தி அடையக்கூடாது. கடந்த காலத்தை மறந்துட்டு புதிய காலத்தில் புதிய தரிசனத்தோட புதிய நோக்கத்தோட புதிய எல்லைகள் விஸ்தரிக்கப்படத்தக்க விதத்தில் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் எல்லாமே விரிவாக மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அதனால இந்த வருஷத்தை முடிக்க போறோம், புது வருஷத்துக்குள்ள போக போறோம். கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். படிக்கிற தம்பிமா தங்கச்சிமாரெல்லாம் கவனி. never get satisfied on your blessing. உன் ஆசீர்வாதத்துல, உன் படிப்புல, உன் ஸ்தானத்துல திருப்தி அடைஞ்சிராத. அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கக்கூடிய சத்தியமுள்ள ஆண்டவர். அப்பேற்பட்ட தெய்வத்தை வச்சு மக்கா இருக்காத, மந்தமா இருக்காத, அப்பா அம்மாவுக்கு அவமானமா இருக்காத, நிந்தையா இருக்காத, சபைக்கு சாபக்கேடா இருக்காது. உன் எல்லைகள் பெருசா மாறும்,
உன் ஞானம் பெருகணும், உன் அறிவு பெருகணும், உன் ஸ்தானங்கள் பெருகணும், உன்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, அப்பா அம்மா பிசினஸ் பண்றவங்க எல்லாம் கவனிங்க பார்ப்போம். திருப்தி அடைஞ்சிராத. திருப்தி அடைஞ்சிட்டாலே தெய்வத்தை தேட மாட்டோம், அப்படியே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். ஆனா யோசேப்பின் வம்சத்தார்கிட்ட பாருங்க, ஒரு நல்ல தரிசனம் இருந்தது. அவன் சொல்றான், நாங்க பலத்தவர்களா மாறிட்டோம், இடம் எல்லாம் கொடுத்த இடமெல்லாம் நிரம்பி போச்சு, ஆனா இன்னும் எங்களுக்கு இடம் பத்தாது, நீர் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் தான், நான் இன்னும் பெருசா மாறணும்னு விரும்புறேன் அப்படின்னு யோசுவா கிட்ட வந்தோடனே யோசுவா சொல்றான், அந்த இடமெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் போய் திருத்தி அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. இவன் சொல்றான், மேடான பகுதியை கொடுத்தா எப்படி, பள்ளத்தாக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அங்க 2 ஜாதி இருக்கு, ரெப்பாய் மரம், அப்புறம் இன்னொரு ஜாதி யாரு, பெர்சியரும் ரெப்பாய் மரம் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த 2 ஜாதி இருக்கு, அதனால எங்களால் அங்க துரத்த முடியாது அப்படிங்கிறான். இவன் சொல்றான், நீ ஜனம் பெருத்த ஜாதி, உன்னால துரத்த முடியும், நீ போ அப்படிங்கிறான். உடனே யோசேப்பின் வம்சத்தார் சொல்றான், அவங்க கிட்ட எல்லாம் இரும்பு ரதங்கள் உண்டு, அவன் ஈட்டி வச்சிருக்கிறான், துப்பாக்கி வச்சிருக்கிறான், ரதத்தை வச்சிருக்கிறான், நாங்க தான் செங்கல் அறுத்தவன்கள்ல. ஐயோ சொல்லப்பா, எனக்கு தான் இரும்பு ரதம் இல்ல, அவங்கிட்ட எல்லாம் இரும்பு ரதங்குது. இப்பதான் பாருங்க யோசேப் அவங்கள பார்த்து சொல்றான், டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் எதிரிகிட்ட இருக்கிறதையே பத்தி பேசிட்டு இருக்கிற, உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை போடுங்க பாப்போம். உங்களுக்குள்ளே மகா பராக்கிரமம் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசம் முழுவதும் யாருடையதா மாறும், உங்களுடையதா மாறும். சும்மா காரணம் சொல்லாத, சாக்கு போக்கு சொல்லாத, எதிரினுடைய காரியத்தை பார்க்காத. உனக்குள்ளாக ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஒன்னு இருக்கு, ஒரு மேன்மை ஒன்னு இருக்கு, கிருபை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வரங்கள் இருக்கு, தரிசனம் இருக்கு. அவைகளை தோண்டி எடுத்து நீ போ, நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் உன் பட்சத்தில் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் சொன்னான் பாரு, உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா என்ன சொல்றான், யோசேப்பின் வம்சத்தாரை பார்த்து சொல்றான், டேய் நீ லேசானவன் கிடையாதுரா, நீ யார் தெரியுமா, உங்க அப்பா யாரு தெரியுமா, நீ வந்த வழி எப்படி தெரியுமா, உன் ஸ்தானம் எப்படி தெரியுமா, சும்மா விளங்காதவனா எதிரியை பார்த்து பேசிட்டு கிடக்கிற. அல்லேலூயா. யோசேப்பு கை காலுமாய் கட்டப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் உரியப்பட்டு நிர்வாணமா உங்க அப்பாவை எகிப்துக்கு கொண்டு போனான். ஒட்டகத்துக்கு பின்னாடி கட்டி இழுத்துட்டு போயிருப்பான். உங்க அப்பாவுக்கு மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது. உங்க அப்பா கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமானது. சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துட்டார். சின்ன வயசுலயே அண்ணமார் மொத்த பேரை சேர்ந்து விற்று போட்டுட்டான். எகிப்துக்கு உங்க அப்பா போய் உங்க அப்பா கால் எடுத்து வச்ச எல்லா இடத்திலும் பெருக்கம் உண்டாக ஆரம்பித்தது. உங்க அப்பா போத்திபார் வீட்டுக்கு போனா, பயங்கர கொடுமைப்படுத்தினா, அடிமைதான். ஆனா யோசேப்பால தான் போத்திபாருடைய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்தது. ஆமென். சிறைச்சாலைக்கு வந்தான். சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேரை யோசேப்பால சந்தோஷமா மாறினா. உங்க அப்பனை பார்வோன் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாங்க. பார்வோனே உங்க அப்பனுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்னா, உனக்குள்ள ஒரு பராக்கிரமம் உண்டையா, நீதாயா உன்னை மட்டுப்படுத்திட்ட, நீதாயா உன்னை தாழ பார்த்துட்ட, உன்னை யாருன்னே உனக்கு தெரியல, நீ ஜனம் பெருத்த ஜாதி. அதே நேரத்தில் உனக்குள்ள ஒரு பராக்கிரமம் உண்டு. அல்லேலூயா. யோசேப்பை பத்தி இப்படி சொல்லியிருப்பான், கை கால் கட்டப்பட்டு போனான், சிறைச்சாலையில் உங்க அப்பா இருந்தான். அன்னைக்கு காலையில் யோசேப்போட பிரேக்ஃபாஸ்ட் ஜெயில் களி, அன்னைக்கு நைட்டு யோசேப்போட டின்னர் பார்வோனுடைய அரண்மனை. அல்லேலூயா. கை கால் கட்டப்பட்டு தான் நிர்வாணத்தை மூட வழி இல்லாம எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்ட உங்க அப்பனை தேடி பார்வோனுடைய ரதம் வந்ததுயா, பார்வோனுடைய ரதம் வந்தது. நீ எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு போனாலும் உனக்குள்ள ஒரு பராக்கிரமம் உண்டு. நீ தரிசனம் பெற்ற ஜாதி, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜாதி, தேவனுக்கு பிரியமான ஜாதி, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ஆண்டவருக்கு நீ இன்னும் அவசியமா தேவை. ஆமென். பார்வோன் வந்து நின்னுட்டான். பார்வோன் சொப்பனத்தை கண்டான். மந்திரவாதிக்கு தெரியல, சூனியக்காரனுக்கு தெரியல, ஞானவான்களுக்கு தெரியல, எகிப்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியல. ஆனா உங்க அப்பா போய் அந்த இடத்துல நின்ன உடனே
பார்வோன் சொல்றான், உமக்குத்தான் எல்லாம் தெரியுமாமே. உங்க அப்பா சொன்னான், இல்லை, தேவன் தாமே உமக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. உங்க அப்பா அந்த காரியத்துக்கு அர்த்தத்தை சொல்லி முடிச்ச உடனே பார்வோன் உங்க அப்பனுக்கு முன்னாடி கீழே விழுந்து கற்பூரத்தை கொளுத்தி ஆரத்தி எடுத்து எகிப்து தேசத்தினுடைய முழு ஆளுகையும் சிறையிலிருந்து கொண்டு போகப்பட்ட யோசேப்பினிடத்தில் கொடுக்கப்பட்டது. உங்களுக்குள்ளே ஒரு பராக்கிரமம் உண்டு. பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். பூர்வ பாதை எதுன்னு பாரு. போய் go and stand on the cross road. போய் குறுக்கு வழியில நில்லு. 4 பேரை நின்னு பாரு. பூர்வ பாதை எதுன்னு கேட்டு விசாரித்து நட. பூர்வ பாதையே யோசேப்பு தான். பூர்வ பாதையே யோசேப்பு தான். 70 பேரா எகிப்துக்கு போனா 6 லட்சம் புருஷர்களா மாறினதுக்கு காரணம் யாருதான்? யோசேப்பு தான். எகிப்தினுடைய சட்டத்தை மாற்றி எழுதினது யாருதான்? யோசேப்பு தான். பார்வோன் முதல் பரதேசி வரைக்கும் எகிப்துல கட்டுப்பட்டது யாருக்குத்தான்? யோசேப்புக்குத்தான். உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. எதிரினுடைய ரதத்தை பார்க்காத, ஈட்டிய பார்க்காத, இரும்பு ஆயுதத்தை பார்க்காத. உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை பார். உனக்குள்ளாக இருக்கிற வல்லமையை பார். உனக்குள்ளாக இருக்கிற கிருபையை பார். உனக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கையை பார். உனக்குள்ளாக இருக்கிற ஜெப ஆவியை பார். உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. நீ காட்ட திருத்துவ. சத்தமா ஆமென் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் மாறாத எல்லாவற்றையும் நீ மாற்ற போற. எதெல்லாம் நடக்காத எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க போற. எதெல்லாம் கைக்குடி வராத எல்லாவற்றையும் உன்னால கர்த்தர் கைக்குடி வர பண்ண போகிறார். உனக்குள்ளே என்ன உண்டு? பராக்கிரமம் உண்டு. never devalue yourself. உன்னை நீயே மட்டுப்படுத்தி பேசாத. உன்னை நீயே கீழ்த்தரமா நினைக்காத. உன்னை நீயே அற்பமா எண்ணாத. நீ வந்த இடம் மேன்மைக்குரிய ஸ்தானம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல காலை வேளையில புது வருஷத்துல போக போற எதிரியை பார்க்காத, ஆளுகையை பார்க்காத, அதிகாரத்தை பார்க்காத, இரும்பு ரதத்தை இருக்கிறவனை பார்க்காத, உனக்கு முன்னாடி ரதத்துல போறவனை பார்க்காத. ரதத்தை விட வேகமாய் கொண்டு போகக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய பராக்கிரமம் நமக்குள்ளாக உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உனக்குள்ளாக உண்டு. உன்னை நீயே மட்டுப்படுத்தி பார்க்காத. உன்னை நீயே கேவலப்படுத்தாத. உன் எல்லைகள் பெரிதாகணும். நீ பல்லுகி பெருகணும். நீ காட்டை திருத்துவதற்காகத்தான் உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். மாறாதவைகள் மாறும்படியாத்தான் உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதற்காகத்தான் உனக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்திருக்கிறேன். never devalue yourself. உன்னை நீயே மட்டுப்படுத்தாத. உனக்கு திருப்தி அடையாத. உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எகிப்து தேசத்தில் எழுதியிருக்கிற சட்டம் அன்னைக்கு யோசேப்பு எழுதினதையா? இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். இன்னைக்கு வரைக்கும் எகிப்தினுடைய சட்டம் அன்னைக்கு யோசேப்பு எழுதினது. எல்லாத்தையும் மாத்திட்டானே. யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? அல்லேலூயா. வரப்போகிற வருஷத்துல உன் பராக்கிரமத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உன் ஜெபாவியை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உன் பிசினஸ் உடைய ஞானத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை வெளியே கொண்டு வருவார். எதெல்லாம் மாறாத எல்லாம் மாறும். எதெல்லாம் நடக்காத எல்லாம் நடக்கும். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டானோ எல்லாம் ரட்சிக்கப்படுவான். எதெல்லாம் திருந்தாத எல்லாம் திருந்தும். எந்த இடத்துல மிருகங்களும் காட்டு மிருகங்களை போல மனிதர்கள் சண்டையிட்டார்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு திருத்த போகிறார். அது உன்னால திருத்தப்படும். உன்னால மாறும். அல்லேலூயா. நீங்கள் போய் காட்டை திருத்துங்கள். அது உங்களுடையதான் மாறும். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமா, மனசுல கையை வச்சு நல்லா சொல்லு. என்னால ஒரு பெரிய மேன்மை வரப்போகுது ஆண்டவரே. என்னால ஒரு மகிமை வரப்போகுது ஆண்டவரே. என்னால என் குடும்பம் செழிக்க போகுது ஆண்டவரே. தரித்திரத்தின் ஆவி, கடன் பிரச்சனை ஆவி, அவமானத்தின் ஆவி, எதிரிய பார்த்தது எல்லாம் ஒழிய போகுது ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மேல படிஞ்சிருக்கிற தூசிய உதறு. நம்மளையே நம்ம மட்டுப்படுத்தி பார்த்தோம், நம்மளையே கீழ்த்தரமா பார்த்தோம், அது எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. நமக்கு மிஞ்சின ஒருவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நம்முடைய பலத்திற்கு அப்பாற்பட்டவர் ஒருவர் நமக்குள்ளாக இருக்கிறார். பாஸ்டர் சொன்னார் பாருங்க, ஏன் பலவீனத்தில் அவருடைய கிருபை, ஏன் நெருக்கத்தில் அவருடைய கிருபை, ஏன் இயலாமையில் அவருடைய கிருபை, என்னுடைய பற்றாக்குறையில் அவருடைய கிருபை. எனக்குள்ளே ஒரு பராக்கிரமம் உண்டு. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
எந்திரிச்சு போகணும், எதுக்கும் பயப்படாது. ஆமென். இயேசுவை முன்னாடி வச்சு உனக்கிட்ட என்ன இருக்கும் அதை எடுத்துட்டு நீ போய, எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை கொண்டு திருத்துவார். மாறாதவைகள் மாறும், மகிமை அடைய வேண்டியவைகள் மகிமை அடையும், கட்டப்பட வேண்டியவைகள் கட்டப்படும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆமா, மனாசே பாருங்க, மனாசே அப்படின்னாலே என் நிந்தைகளை கர்த்தர், வருத்தத்தை துன்பத்தை மறக்க பண்ணினவன். எப்ராயிம் அப்படின்னாலே எனக்கு இன்னும் ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் தருவார் அப்படின்னு அர்த்தம். யோசேப்பு அப்படின்னாலே நான் இன்னும் உயருவேன், இன்னும் வளருவேன், இன்னும் பெருகுவேன், கர்த்தர் எனக்கு இன்னும் தருவார்னு அர்த்தம். உன் பேர் எப்பேற்பட்ட பேரு, உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை என்ன, உனக்கு கர்த்தர் கொடுத்த நன்மை என்ன, இத்தனையும் அனுபவிச்சுட்டு அவங்கிட்ட இரும்பு ரதம் இருக்குங்கிற. அவங்கிட்ட இருக்கிற இரும்பு ரதத்தை விட உனக்குள்ளாக இருக்கிற பராக்கிரமம் பெருசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. எதிரியை பார்க்காத, இயேசுவை மட்டும் பார். சவுல் எதிரியே பார்த்தான், தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். தாவீது இயேசுவையே பார்த்தான். இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் சிங்காசனம் நிலைச்சு நிற்குது. ஆமா, உன்னை நீ மட்டுப்படுத்தாத, உன் கையை பார்க்காத, என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய கரத்தைப்பா, என்னை உயர்த்தக்கூடிய கரத்தைப்பா. நான் பலவீனமானவன் தான், நான் விளங்காதவன் தான், நான் இத்து போனவன் தான். ஆனால் என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மை இல்லவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாத்தையும் யோசுவா யோசேப்பின் வம்சத்துக்கு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க கிளம்பிட்டானுங்களே. எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எடுங்க பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம், 35 36 வாசிங்க. நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 22 35 36 வாசிங்க பார்ப்போம். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள், கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எழுந்துட்டானே, அந்த காடு இருந்தது பார், திருத்த முடியாது இருந்தது பார், ராட்சச இருந்தான் பார், மனம் மாறாது வந்தான் பார். இவன்லாம் ரட்சிக்கவே பட மாட்டான் பாஸ்டர், இவன்லாம் கடைசி வரைக்கும் மாற மாட்டான் பாஸ்டர். நம்மால் எந்திரிச்சானே பெத்தேல், அது ஆக்சுவலாக லூஸ், அந்த இடத்துக்கு பேர் லூஸை யார் நாம மாத்திட்டான், பெத்தேலா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப வாசிங்க பார்ப்போம். இந்த 22 வாசிங்க. யோசேப்பின் குடும்பத்தார், யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள், கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். ஆமென். 35 வாசிங்க பார்ப்போம். 35 36. எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனின் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பினுடைய வம்சம் இதை கேட்ட உடனே எப்ராயிமரும், கவனிங்க பாப்போம், மனாசே கோத்திரத்தார் இதை கேட்ட உடனே எந்திரிச்சு போக ஆரம்பித்தாங்க. தனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை பவுல் தீமோத்தேயுக்கு பார்த்து சொல்றான், எல்லாரும் உன் தலைமையில கையை வச்சு உனக்கு ஜெபம் பண்ணும் போது உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து அசதியாயிராத, அதை அனல் மூட்டி என்ன செய், எழுப்பி விடு. எப்ப பாஸ்டர் உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, நம்ம சபையில எப்ப வாக்குத்தத்தம் உனக்கு எதிராய் வர ஆரம்பித்ததோ, எப்ப நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு வரைபடத்தை கொடுத்தாரோ, ஒரு திட்டத்தை கொடுத்தாரோ, அந்த திட்டத்தை குறித்து அசதியாராத, அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ சுதந்தரிக்க வேண்டியவைகள் அநேகம் உண்டு, உன் எல்லைகள் பெரிதாக வேண்டியதா இருக்கிறது. உன்னை கொண்டு கர்த்தர் காடுகளை திருத்த போகிறார், உன்னை கொண்டு மிருகங்களை மனிதர்களாக மாற்ற போகிறார், உன்னை கொண்டு காரியம் ஜெயமாய் மாறப்போது. ஆமென். யோசேப்பினுடைய கை பலத்தபடினாலே அவர்கள் யோசேப்புக்கு பகுதி கட்டுகிறவர்களாய் மாற ஆரம்பித்தார்கள். வரப்போகிற வருஷத்துல உன் கை தாழ்ந்து போவா. யோசேப்பு புறப்பட்டு போனா கர்த்தர் கூட இருக்க ஆரம்பித்தாராம். ஐயா, நீ நானும் எழும்புறதுக்கு தாயா நேரம், எழும்பிட்டா அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம்ம பின்னாடி வர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல அடிமைப்பட்டு போனோமோ அதே இடத்துல கர்த்தர் கொள்ளையிட பண்ணுவார். எதை சுதந்தரிக்க முடியாது நினைச்சோமோ அதே இடத்தை கர்த்தர் சுதந்தரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பயப்படாத. பக்கத்துல பார்த்து சொல்லு, பயப்படாத, தைரியமா இரு, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். பிள்ளைகளை பார்த்து சோர்வா சொல்லாத,
நல்லதை சொல்லு. டேய், இன்னைக்கு கஷ்டப்படுறேன்டா, நாளைக்கு கர்த்தர் உயர்த்து வர்றா. இன்னைக்கு நெருக்கமா இருக்கிறேன்டா, நாளைக்கு கர்த்தர் விசாலத்துல கொண்டு போவர்றா. இன்னைக்கு அப்பா கடங்காரனா இருக்கிறேன்டா, நாளைக்கு கர்த்தர் தலையை உயர்த்து வர்றா. சொல்லு. உனக்குள்ளாக இருக்கிற அந்த பராக்கிரமத்தின் ஆவியானவரை எழுப்பி விடு. அபிஷேகத்தை நல்ல அனல் மூட்டி எழுப்பி விடு. ஜபாவியை எழுப்பி விடு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை உனக்குள்ளாக கிரியை செய்யட்டும். நீ எழும்ப ஆரம்பித்து பார். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. சத்தமா ஆமென் சொல்லு. எனக்குள்ளே, நல்ல நல்ல சொல்லுங்க, எனக்குள்ளே தேவ பராக்கிரமம் உண்டு, தேவ கிருபை உண்டு. ஆமென். ஆமா, நான் ஒரு காலத்துல நான் எவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன். தொடக்க காலத்தில் சில சர்ச்சுக்கு போனா அல்லேலூயா, ஐயோயோ பேய்க்கு முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கும். ஐயோ சொல்லுங்கப்பா, நீ எல்லாம் பிரசங்கம் பண்ணி நான் எல்லாம் கேட்கணுமாடான்னு சில பேர் நிற்பான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கொஞ்ச நாள் எனக்கே பயமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இவங்க முன்னாடிலாம் பிரசங்கம் பண்ண முடியாது, இவங்க முன்னாடிலாம் மாற முடியாது. அப்புறமா தான் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார். அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். இனி எந்த சர்ச்சில் எவன் கை தட்ட மாட்டானோ அந்த இடத்துல போய் நிற்க வச்சு அவனை கைத்தட்டி முடிக்கிற வரைக்கும் என் பிரசங்கத்தை நிறுத்த மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், முரட்டாட்டத்தின் ஆவிக்கே அவ்வளோ வல்லமைன்னா மரணத்தை ஜெயிக்க பண்ணின இயேசுவுக்கு எவ்வளோ வல்லமை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிறேன். அல்லேலியா சொல்லு பாப்போம். சத்தமா அல்லேலியா சொல்லு பாப்போம். நான் இப்போ மாறிட்டேன். அவன் எப்படி தூங்கினாலும் எப்படி முரட்டாட்டம் பண்ணாலும் போனா 6 இல்லைன்னா போல்டு கிளம்புவோம். அல்லேலூயா. எனக்குள்ளாக இருக்கிற அந்த பராக்கிரமத்தின் ஆவி பெருசா, உனக்குள்ளாக இருக்கிற தூக்கத்தின் ஆவி பெருசா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் மாற ஆரம்பிச்சிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், எந்த இடத்துல போனாலும், எவ்வளவு தாறுமாறா போனாலும், எவ்வளவு முரட்டாட்டமாக போனாலும், எவ்வளவு மோசமான இடத்துல போனாலும் தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சது. நார்த் இந்தியாவுக்கு ஒரு இடத்துல போனேன். நாங்கள் கூட்டம் நடத்துகிற ஒரு பெரிய கூட்டம் பாருங்க, உயிர் தெழுந்த திருவிழா அப்படின்னு கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற மதவாதிகள் எல்லாரும் அந்த பெட்ரோல் குண்டை எடுத்துட்டு ஷெட்டு பயங்கர பெருசாக போட்டாங்க. அந்த ஷெட்டில் பேசுறதுக்காக போகிறோம். பெட்ரோல் குண்டை எடுத்துட்டு ஜீப்பில் வச்சுன்னு சுற்றுறான். கூட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறான். அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் 300 பேர் கேதர் ஆகிட்டான். கூட்டம் நடத்தியே தீர்வோங்கிறாங்க. நாங்கள் வந்துட்டோம். எங்களை கொண்டு போய் ரூமுக்குள்ளே வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுமா, எங்களை கொண்டு போய் ரூமுக்குள்ளே வச்சுட்டாங்க. பாருங்க,
நின்னாலே கர்த்தர் காரியத்தை மாத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம போய் நின்னாலே கர்த்தர் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவா. உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. எதிரிய பார்க்காத, அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் மரணத்தை ஜெயித்த இயேசு உயிர்த்தெழுந்தவராயிருக்கிறார். ஆமென். பயப்படாத, கர்த்தர் காரியத்தை மாற்றுவா. நான் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போன ஒரு வீட்டில் தங்குவேன். அவங்க கேஸ் ஏஜென்சிஸ் வச்சு நடத்துகிறேன். நான் அவரை பார்த்து கேட்டேன், எப்படி இந்த ஏஜென்சிஸ் கிடச்சிதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் தம்பி மிஷினரியாக இருக்கிறான், எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நாங்கள் ஒருவேளை கஞ்சிக்கு செத்தவங்க பாஸ்டர், சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எங்கள் வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இந்த கேஸுக்கு அப்ளை பண்ணலாமே. நான் போனோம். அவன் அந்த கேஸ் ஏஜென்சிஸ் வாங்குறதுக்கு சூட்கேஸில் பணமாக எடுத்து வந்திருக்கிறான். நான் வச்சிருக்கிற ஃபைலை தவிர எனக்கு இருக்கிற வாடகை, அந்த இடத்துக்கு வேண்டிய வாடகை குத்தகைக்கு விட்டு அந்த வாடகையினுடைய அக்ரிமெண்ட்டை தான் கையில் எடுத்து போயிருக்கேன். என் சொந்த இடமும் கிடையாது. அந்த அக்ரிமெண்ட்டை, அந்த ஃபைலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏசு மட்டும்தான் என் கூட இருந்தார். என் கூட வந்தவங்க எல்லாம் லட்சக்கணக்காக பணத்தை வச்சுட்டு இருக்கிறான். சூட்கேஸில் வச்சிருக்கிறான். எல்லாம் டாட்டா சும்மல் வந்திருக்கிறான். நான் மட்டும்தான் டவுன் பஸ்ஸில் ஏறி போய் இந்த கேஸ் ஏஜென்சிஸ்க்காக போயிருக்கிறேன். வருமா வராதான்னு தெரியல. எனக்கே பயமாயிடுச்சு. நிற்கிறவன் எல்லாம் பணக்காரன், கோட்டீஸ்வரன், அத்தனை பேர் நிற்கிறான். ஆனால் அந்த அதிகாரி எல்லாரையும் தள்ளிட்டு எல்லாரோடைய அப்ளிகேஷனை வாங்கிட்டு அப்புறம் கடைசியாக என்ன கொண்டு போனான். என்னை பார்த்தோன்னே அந்த மனுஷனுக்கு என்ன தெரிஞ்சதோ என்ன ஆச்சோன்னு தெரியல. என்னை பார்த்து கேட்டான், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டான். நான் இந்த மாதிரி இருக்கிறேன், எதை நம்பி இங்கே வந்தேன்னு கேட்டான். நான் உண்மையை சொன்னேன், எனக்கு தெய்வத்தை தவிர யாரும் இல்லை, என் குடும்பம் எல்லாம் இப்படி இருக்குது. அவர் என்னை போக சொன்னார், நான் இங்கே வந்தேன். இது உனக்கு கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டானா. கிடைக்கலன்னா பரவாயில்ல, இதை விட வேறு தெய்வம் தருவா. அந்த அதிகாரி சொன்னான்னா, நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு தோணுச்சு, இந்த கேஸ் ஏஜென்சிஸை நான் உனக்கே தரேன். சைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு டவுன் பஸ்ஸில் பஸ் ஏறி போய் டவுன் பஸ்ஸில் அவன் கார் எடுத்துட்டு லட்சம் வந்திருக்கிறான். ஐயா, எதிரியை பார்க்காதையா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அவரை மேன்மையாக வச்சிருக்கிறா, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறா. இந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டா. உனக்குள்ளாக இருக்கிற பராக்கிரமத்தை அற்பமா எண்ணாத. உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழுந்து புறப்பட்டு போய் என் கர்த்தர் உன் கூட வருவா. எத்தனை பேர் எழுப்பி நின்னாலும் அவர்கள் உனக்கு அடிமைப்பட்டு போவார்கள். உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆளுகைக்குரியவனாய் மாற்றுவார். நீ எழுந்து போகணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், அசுத்தனும் தீட்டுப்பட்டவனும் இனி உன் வழியாய் வரமாட்டான். உன் மேல இருக்கிற தூசியை உதறிவிட்டு எழும்பு. உனக்குள்ளாக இருக்கிற பராக்கிரமம் பெருசு. உன்னை நீ மட்டுப்படுத்தாத. நான் பலவீனமானவன் தாயா, ஆனா பலனுள்ள தெய்வம் என் கூட இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாத்துவா. தானியேல் அடிமை பாருங்க, பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டான். அவன் எல்லாம் பெரிய பெரிய ஆள், பேரை மாத்திட்டான், ஆளை மாத்திட்டான், ஊரை மாத்திட்டான், அதை மாத்திட்டான். இவன் கண்ட நேபுகாத் நேச்சர் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எவனாலையும் சொல்ல முடியல. இருக்கிற அத்தனை பேரையும் கொள்ளுங்கிறான். ஆக்சுவலா நேபுகாத் நேச்சரு ஒரு குறி சொல்ற வம்சத்திலிருந்து தான் வந்தவன். அவன் சால்டியன்ஸ் ஜெனரேஷன், குறி சொல்ற வம்சத்திலிருந்து வந்தவன். அதனால தான் அந்த மந்திரவாதிகள் எல்லாம் சொல்றான், சொப்பனத்தை நீ சொல்லு, அர்த்தத்தை புரியுதா நான் பேசுறது, சொப்பனத்தை நீ சொல்லு, அர்த்தத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிறான். அவன் சொல்றான், இந்த தில்லாலங்கடி வேலைலாம் எனக்கும் தெரியுங்கிறான். நானும் உன்ன மாதிரி தான் வந்தேன், சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லை நான் போட்டு தள்ளிடுவேங்கிறான். அவன் ஒருத்தன் சொல்றான், சீஃப் மந்திரவாதி சொல்றான், பாருங்க, மனிதர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய வேற யாராலும் இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறான். கத்தி எடுத்து போடுறான் மொத்த பேரையும். அப்படி நம்ம அனுப்பிட்டோன்னே அப்பத்தான் ஆரியேகுன்னு ஒருத்தன் தானியேல் கிட்ட போறான். அவன் சொல்றான், என்ன பிரச்சனை கேட்கறான். இந்த மாதிரி பிரச்சனை, போய் சொல்லு, ஒருத்த இருக்கிறேன்னு. ஆமென், அல்லேலூயா. 2 நாள் டைம் கொடு, நான் வரேன். போனானே 2 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தானே. அடுத்த நாள் அந்த ஆரியோகங்கிறவன் போய் நேபுகாத் நேச்சர் கிட்ட சொல்றான், யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து வந்த எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன். கையை தட்டி ஆமென் சொல்லு. அவன் தொடக்கம் எப்படி இருக்கு பாருங்களேன். எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை சொல்லுவான் அப்படிங்கிறான்.
பாருங்க, தானியேலை கொண்டு போய் நேபுகாத்நேச்சருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நீ எல்லாத்தையும் சொல்லுவியாமா அப்படிங்கிறான். தானியேல் மொத்தத்தையும் அப்படியே லைனா சொல்லிட்டு வரான். அவன் கண்ட சொப்பனும் அதனுடைய அர்த்தம் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியா ஒரு வார்த்தை முடிப்பான். என்னது? சொப்பனமும் நிச்சயம் அர்த்தமும். பாருங்க, இந்த டேபிள் அடிச்சு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பான் பாரு. அதை பிராக்டிக்கலா படிச்சு பாருங்களேன். அதை மொத்தத்தை அப்படியே சொல்லி முடிச்சுட்டு கடைசி அடிப்பான். சொப்பனமும் நிச்சயம் அதன் அர்த்தமும் சத்தியம் அப்படின்னுவான். எந்திரிச்சு நேபுகாத்நேச்சர் அப்படியே விழுந்தான் பாரு சாஸ்திராங்கம்மா தானியேலுக்கு முன்னாடி. அல்லேலூயா. நான் எந்த இடத்துல இருக்கிறன்றது முக்கியம் கிடையாது, என் கூட யார் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஆமென். கற்பூரத்தை கொளுத்தி ஆரத்தி எடுத்து தானியேலை கொண்டு போய் மேல உட்கார வச்சு அத்தனையும் கொடுத்து சொல்றான், நீ காலாட்டினா தான் தேசம் ஆடுங்கிறான். எவங்கிட்ட? அல்லேலூயா. புரியுதா? ஏதோ ரத்தம் ஒரு மாதிரி கொதிக்குதா இல்லையா? மனுஷனா இருந்தா கொதிக்கணும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆமா. இந்த 2024 முடிச்சிட்டு 2025 போக போறோம். அந்த பராக்கிரமம் இல்லைன்னா, அந்த பராக்கிரமத்தின் ஆவியானவர் இல்லைன்னா, மீண்டுமாய் அந்த பராக்கிரமத்தின் தெய்வத்தை நமக்குள்ளாக உள்வாங்கி கொள்ளுவோம். மீண்டுமாய் அபிஷேகத்தினால நிரம்புவோம். மீண்டுமாய் வாக்கு தத்தத்தினால நிரம்புவோம். மீண்டுமாய் கிருபையினால நிரம்புவோம். புது வருஷத்துல போவோம். எல்லா காடையும் திருத்த பண்ணுவார். எல்லா மந்திரவாதிகளுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். எல்லா ஆளுகைக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். உனக்குள்ளே விசேஷித்த தேவர்களின் ஆவி உண்டு. ஆமென். ஒருத்தர் சொன்னா, மனுஷனோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய வேற ஒருவரால் இதை சொல்ல முடியாதுன்னா, வந்து தானியேல் சொன்னான் பார், மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தெய்வத்தின் ஆவியானவர் காரியத்தை மாற்றுவார். இருக்கிறது அடிமைதானோ, போட்டது அவன் போட்ட சாப்பாடு, ஆனா பேசினது ஏன் தெய்வம். அல்லேலூயா. ஆமென். பராக்கிரமம் சொல்லு, சத்தமா சொல்லு. தூசிய உதறு. விட முடியாது நினைக்கிற பாரு சில காரியம், அதெல்லாம் தூசி. எழும்ப முடியாது நினைக்கிற பாரு, அதெல்லாம் தூசி. தூக்கி உதறி போட்டுட்டு எந்திரிச்சு வெளியே வாய. உன் பராக்கிரமத்தின் வல்லமையை கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். ஆமென். சொல்லு, என்னால முடியும், கர்த்தர் என் கூட இருப்பார். அந்த மகிமையின் அபிஷேகம், அந்த மகிமையின் கிருபை, அந்த மகிமையின் ஆவியானவருடைய ஆளுக என் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அடுத்தது பெல்சாத்சர் ஒருத்தன் வந்தான். ஆக்சுவலா நேபுகாத்நேச்சருக்கு அப்புறம் அவனுக்கு தான் ஏகப்பட்ட பொண்டாட்டி, நிறைய பிள்ளைங்க இடையில வந்தது. கடைசி அது பெல்சாத்சர் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து ராஜாவை பொறுப்பெடுத்துட்டு அந்த வசனம் நல்லா சூப்பரா சொல்லும் பாருங்க. மரமும் மண்ணும் கல்லுமான எல்லா தேவர்களையும் புகழ்ந்தாரான். அவன் பாருங்க சரியான இத்து போன பைய. அல்லேலூயா. ஊர்ல இருக்கிற மொத்த பொண்டாட்டியும் கூப்பிட்டானா. பொண்டாட்டி பப்பாட்டி அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு இவருக்கு அரண்மனையில் இருக்கிற டம்ளர்ல கண்ணாடி கிளாஸ்ல சாராயம் குடிச்சா ஒத்துக்கலையாம்மா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்ததை குடிச்சாதான் ஒத்துக்குதாம்மா, அப்பத்தான் ஏறுதாம்மா. அல்லேலூயா. தேங்காய் மண்டையா. அல்லேலூயா. ஆமா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து சாராயத்தை ஊத்திட்டான். சில நேரத்தில் ஆண்டவர் பொறுமையா இருப்பார். ஐயோ, ஆண்டவரை மாதிரி வில்லனே கிடையாது. ஆமா, எல்லா தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த மொத்த பொருளையும் கொண்டு வந்து அதெல்லாம் நேர்ந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உடன்படிக்கையின் பாத்திரம், பொருத்தனை பண்ணப்பட்ட பாத்திரம், பலிபீடத்தில் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் பலிபீடத்திற்கு சொந்தக்காரருக்கு மட்டும் உரியது. அதை எவனும் தொடக்கூடாது. அல்லேலூயா. இந்த கிறுக்கு பைய மொத்தத்தை எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்து சாராயத்தெல்லாம் ஊற்றி மரமும் கல்லும் பண்ணது. அந்த வப்பாட்டிலாம் போடுமா அந்த வசனத்தை? நான் பேசுறது சில நம்பாத மாதிரி எனக்கு தெரியுது. அந்த இருக்கு பாருங்க, 2வது வசனம். பெல்சாத்சர் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் நல்லா வருவான். அவனும் வப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். கொண்டு வந்தான், மொத்தத்தை ஊத்திட்டான். என்ன பியூட்டின்னா, இத்தனை பேரை கூப்பிட்டான்ல, ஒரிஜினல் மனைவியை கூப்பிடல. ஐயோ சும்மா சொல்லுங்கப்பா, எதை கூப்பிடல? சத்தமா சொல்லுங்க.
அந்த ராணி அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்குரிய அந்த ராணியை கூப்பிடல. இத்தனை பேர் கூப்பிட்டான், சாராயத்தை ஊத்திட்டான், குடிச்சிட்டான், அப்படியே போதை மப்பு மந்தாரமா ஏறி மரமும் கல்லுமான இது புகழ ஆரம்பித்தாங்களாம். சாந்து பூசப்பட்ட சுவர். சொல்லு, சத்தமா சொல்லுங்க. நம்ம 10th + 2 படிச்சிருப்போம். 10th படிக்கும் போது HM ரூம் பக்கத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஹால் இருக்கும். ஸ்கூலுக்கே போலையா? ஏதாவது ஒன்று தலையாட்டலாம்ல, எனக்கு ஒரு நிறைவாக இருக்குல்ல. நான் ஜேம்ஸ் நீ சொல்கிறது கரெக்டு தானே எனக்கே தெரியும்ல. அல்லேலூயா. சாந்து பூசப்பட்ட சுவர் இருக்கும். இது வரைக்கும் எத்தனை HM அங்கே வந்திருக்காங்க, எத்தனை 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, செகண்ட் மார்க் எடுத்திருக்காங்க, எழுதியிருக்கோம். ஆமாம் தானே? அந்த ஸ்கூல் HMோட டீச்சரே இருப்பீங்க. அந்த ஸ்கூல் HMோட அச்சீவ்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்கூல் பிள்ளைங்க சாதித்த சாதனைகள் எல்லாம் அந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஐயா நேற்று தான் வந்தார். சாந்து பூசப்பட்ட சுவரில் ஒன்றும், சத்தமா சொல்லுங்க, ஒன்னு எழுதாததுக்கு முன்னாடி இவர் ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்தையும் ஊத்தி குடிக்க, மப்பு மந்தாரமா போதை உச்சத்துக்கு ஏற, சாந்து பூசப்பட்ட சுவற்றிலே ஒரு கையுறுப்பு ஒன்று தோன்றி, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் அப்படின்னு எழுதிடுச்சு. எழுதி முடிச்சது பாரு, ஐயாவுக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த வசனம் சொல்லுது, இடுப்பின் நரம்புகள் கட்டுவிட்டு, கை கால் நரம்பெல்லாம் கட்டுவிட்டு அப்படி தள்ளாடி நிக்கிறான். மொத்த பேர் அரண்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் கர்த்தர் பொறுமையா இருப்பார். நேர்ந்து கொண்ட பாத்திரத்தின் மேல எவன் கைய வச்சாலும் அவன் நாடி நரம்பு அறுத்துருவார். ஆமென். ஒன்னு இருக்காது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார். அது மாசற்ற குற்றமற்ற பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய ரத்தம். அந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விலைக்கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். சாதாரணமான ஆளு கிடையாது நம்ம. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். சாந்து பூச்சப்பட்ட சுவரில் கையுறுப்பு தோன்றிடுச்சு. எழுதின உடனே ஐயாவுக்கு ஏறிடுச்சு. மொத்தம் இறங்கி ஜோசியக்காரன், சூனியக்காரன், குறி சொல்றவன், மந்திரவாதி, படித்தவன், படிக்காதவன், முட்டாப்பைய, அடங்காதவன், அத்தனை பேரையும் கூப்பிட்டு படிங்கிறான். ஒரு பயலுக்கும் படிக்க தெரியல. திக்கு முக்காடி திணறான். அப்பதான் ஒரிஜினல் ஒய்ஃபே வருது. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றது, ஏ லூசு, எவனாலும் இது படிக்க முடியாது. உங்க அப்பா காலத்தில் உங்க அப்பாவுக்கு ரைட் ஹேண்டா தானியல்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்படி போட அருவால. அல்லேலூயா. சொன்னா பாரியா அவ சகோதரி. ஆமென். என்ன ஞானம் பாரு அவளுக்கு. ஓட விட்டுட்டு வெட்டினா பாரு. சோத்திரமாண்டவரே, என்ன ஆண்டவ மாதிரி புரியுதா இல்லையா? வந்து சொல்றான், உங்க அப்பா பீரியட்ல உங்க அப்பாவுக்கு ரைட் ஹேண்டா உங்க அப்பாவினுடைய சகல காரியத்தையும் பொறுப்பெடுத்த தானியல்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்தா தான் உன் தலையெழுத்து மாறும். போய் அவனை கூப்பிடு. அந்த அம்மா சொல்லும், அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி உண்டு. கையை தட்டு. உனக்குள்ள இருக்கிற பராக்கிரமத்தை எவன் அழிக்க நினைச்சாலும், எவன் புதைக்க நினைச்சாலும் கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார். பாரு, தரிசனம் உள்ள நம்மை கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமா. தானியேல் வந்து நின்ன உடனே அவன் சொல்றான், நீ இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டுனா உனக்கு சாரப்பணி. அதான் நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். 1000 சவரம் செயின் போடுறேன். இவன் நினைச்சிட்டான் இதெல்லாம் போட்டானே தானியேல் மயங்கிடுவான். தானியேல் அடிச்சாம் பாரியா 6. அச்சை, உன் வெகுமதி உன்னோடு இருக்கட்டும். என்ன பிச்சைக்காரன் நினைச்ச? உன் வெகுமதி உன்னோடு இருக்கட்டும். உங்க அப்பா அத்தனை தப்பு பண்ணி மாடு மாதிரி புள்ள மேய்ஞ்சான். அத்தனையும் பார்த்துட்டு உணர்வற்று போய் திரும்ப வந்து நீ பேசுற. உன் ராஜ்ய பாரத்தை இன்னைக்கே கர்த்தர் கிழிக்கிறார். யூ ஆர் நாட் worthy to sit this throne. இந்த சிங்காசனத்தில் நீ உட்கார்வதற்கு தகுதி கிடையாது. உன் ராஜ்ய பாரம் இன்னைக்கு நைட்டு 2 கிழியுது. சொல்லி முடிச்சுட்டு போனான் பார். அன்னைக்கு நைட்டே மேதிய பெர்சியன் வந்தான் பார். வந்து போட்டு அடிச்சு தள்ளி மொத்த பேரை கொண்டு போட்டான் பார். வசனம் சொல்லுது, 6வது அதிகாரம் கடைசி வசனம், தானியேலின் காரியமோ ஜெயமாய் முடிந்தது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். எவன் நமக்கு விரோதமா எடுத்து குடிக்க உட்கார்ந்தாலும் கையுறுப்பு தோன்றும். சத்தமா ஆமென் சொல்லு. பராக்கிரமத்தின் ஆவி இருக்கிற உன்னை கொண்டு என்னை கொண்டுதான் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார்.
உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. தானியேலுக்குள்ள என்ன இருந்ததா? விசேஷித்த ஆவி. உன் பராக்கிரமம் பெருசு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நெவர் quench your spirit. உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை, ஆவியானவரை, வல்லமையை, கிருபையை, ஜபத்தை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, தரிசனத்தை அணைச்சிராத. அது அனல் மூட்டி எழுப்பிவிடு. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆளுகையை செய்யும். தெய்வத்தினுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும். காடுகளை திருத்தும். மிருகங்களை அழிக்கும். பழுகி பெருகுவதற்கு வாசலை திறக்கும். உன் சந்ததி இன்னும் விருத்தியாகணும் என்பதுதான் தேவ சித்தம். நம்ம ஊழிய மகிமையாய் மாறணும் என்பது தேவ சித்தம். ஆயிரமான ஜனங்கள் வரணும் தேவ சித்தம். உனக்குள்ளாக இருக்கிற பராக்கிரமத்தை புதைச்சி வைக்காத. எழும்பு. அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோசேப்பினுடைய வம்சம் எழுந்து புறப்பட்டதான். கர்த்தர் கூட இருந்தாராம். ஆமென். அவர்களை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியலையா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 1000 பேர் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டா, கர்த்தருடைய பராக்கிரமத்தின் ஆளுகை நம்மையும் நம்முடைய வாழ்க்கையின் தலைகீழாக மாற்ற போதுமானதாமே. ஆமா, சிம்சோன் பாருங்க, வசனம் சொல்லுது, தன் கைகளில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், சிங்கத்தை 2ஆக கிழிச்சு போட்டான். தன் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா சிங்கத்தை 2ஆக கிழிச்சு போட்டான். எல்லாம் கவனி. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்க ஆரம்பித்தார். சிங்கத்தை 2ஆக கிழிச்சு போட்டான். ஏதோ ஒன்று விழுங்க வருது பேர். உன் தரிசனத்தை கெடுக்க வருது பேர். நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வருது பேர். பாருங்க, என்னது அப்படியே எவனை விழுங்கலாமோன்னு காத்துட்டு வராம்பர். அது எல்லாம் மேற்கொள்ளப்படணும்னா உனக்குள்ளாக இருக்கிற, எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மேன்மைக்குரியதாய் மாறணும். ஆமென். ரோமர் 8 சொல்லப்படுகிறது பாருங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவருடைய வல்லமை சாவுக்கேதுவான சரீரங்களை ஜீவனுக்கேதுவானவர்களாக மாற்ற வல்லமையுடையது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப நமக்குள்ளாக இருக்கிற அந்த பராக்கிரமமே பரிசுத்த ஆவியானவர் தான். நமக்குள்ளாக இருக்கிற பராக்கிரமமே கர்த்தருடைய வார்த்தை தான். நமக்குள்ளாக இருக்கிற பராக்கிரமமே தேவ கிருபை தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன்னை எத்தனை அழிக்க வந்தாலும், உன் கைகளிலே ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும், எதிரிக்கிட்ட இரும்பு ஆயுதங்கள் இருந்தாலும், உன் ஜபத்தினால, உன் ஆராதனையினால, உன் துதியினால, உனக்குள்ளாக இருக்கிற தரிசனத்தினால எல்லாவற்றையும் கிழித்து போடக்கூடிய ஒரு பெரிய கிருபையை, வல்லமையை கர்த்தர் உனக்கு எனக்கு தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். பயப்படாத. உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். மேலே படிஞ்ச தூசியை உதறு. உன்னை நீயே அற்பமா எண்ணாத. உன் மேலே இருக்கிற கிருபைகள் அற்பமா எண்ணாத. ஆண்டவர் அற்பமா எண்ணாத. எவனோ யாருடைய வாழ்க்கையிலையோ நடந்த காரியத்தை நினைச்சிடலாம். உனக்கு அது நடக்கும்னு நினைக்காத. அவங்களுக்கு சுகர் வந்துடுச்சான், கால் எடுத்துட்டாங்களாம், அவனுக்கு எடுப்பான், உனக்கு எடுக்க மாட்டான். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அதையே பேசு. இதெல்லாம் குஷ்டரோகி ஆவி. என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? 10 குஷ்டரோகி வந்தான். ஆக்சுவலாக 10 பேருமே ஒரே ஊர் கிடையாது. பாருங்க, ஒரே ஊர்லேருந்து வரமாட்டான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரும் வனாந்தரத்துக்கு புறம்பாத்தான். அதான் ஊருக்கு புறம்பா வனாந்தரத்தில் தான் இருக்கணும். 10 பேர் ஒன்றா சேர்ந்துருப்பான். ஒன்றா சேர்ந்து எல்லாம் குஷ்டரோகி எப்படியே சாப்பாடுக்கு படம் வாங்கியிருப்பான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு முடித்த உடனே பாருங்க, எல்லாரும் ஒன்றா தானே உட்கார்ந்துருந்தான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். இயேசு வாரான்னு தெரிஞ்ச உடனே தூரத்தில் நின்னானா. ஏன்னா இவன் குஷ்டரோகி, இவனுக்குன்னு ஒரு பார்டர் ஒன்று இருக்கு. அந்த பார்டரை அவன் கிராஸ் பண்ணி அந்த இடத்துல போக முடியாது. தூரத்தில் நின்று, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கணும். 10 பேரும் ஒன்றா சொல்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு இறங்க அப்படிங்கிறான். இயேசு நின்று அவங்கள பார்த்துட்டு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்க அப்படிங்கிறார் இயேசு. சொன்ன உடனே பாருங்களேன், இவன் இயேசுவின் சத்தத்தை கேட்டு திரும்பி ஆசாரியனை பார்க்க போனான் பார். இவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் குஷ்டரோகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். அப்படியே விரல் இப்படி இருந்ததெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். உருமத்தில் சரீரத்தில் இருக்கிற உருமல்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். இவன் கிட்ட போய் ஆசாரியன் கிட்ட நின்னம்ப பூரண சுகமாயிட்டான். ஆசாரியனுக்கு செலுத்த வேண்டியது எல்லாம் செலுத்திட்டான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், டேய் வாங்கடா, அவருக்கு போய் நன்றி சொல்லுவோங்கிறான். மீதி 9 பேர் சொல்கிறான், அவர் எங்கால எங்கள் ஊருக்கு வருவார், அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்? குஷ்டரோகியா இருக்கும்போது தெரியலையா? அவர் எங்கால எங்கள் ஊருக்கு வருவார், அப்போ நான் அவரை மீட் பண்ணிக்கிறேன். புரியுதா?
இந்த குஷ்டரோகம் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரியே சேர்ந்துருது. சோத்திரம் ஆண்டவரே. சுகர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும், பிபி எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும், கடன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். பார்த்துருக்கலா? என்ன பார்க்காத மாதிரி என்னைய பார்க்குறீங்க? இந்த தூங்கு வடிவத்தெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். ஆமாம் பிரதர். என்ன பிரதர், அந்த பாஸ்ட் அப்படித்தான் பிரச்சனை பண்ணுவார் பிரதர். அல்லேலூயா பிரதர். இதெல்லாம் குஷ்டரோக ஆவி. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சமாரியாவில் ஒன்று, கலிலேயில ஒன்று, அங்கே யூதேயாவில் ஒன்று, அங்கே ஒன்று இருக்கணும். எல்லாம் புறம்பே வந்துடுச்சு. பார்த்தேலாம், ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றா வந்து சேர்ந்து பாரு இன்ஜெக்ஷன் போட. ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு சுகமாயிட்டு போடான்னா அவர் எங்கள் ஊர், நாங்கள் பார்த்துக்கிறோங்களாம். ஒருத்தன் மட்டும் வரான். ஆண்டவர் கேட்குறாரு, மீதி 9 பையன் எங்கன்னு கேட்குறாரு. நன்றி சொல்ல வந்தானா வந்தேன். நீ நினைக்கிறீங்க அந்த 9 பேர் குஷ்டரோகம் இல்லாமல் இருப்பான்னு நினைக்கிறேன். போகும்போது எப்படி சுகமாச்சோ, சுகமாயிட்டு செலுத்திட்டு திரும்ப ஏசுக்கிட்ட வராமல் எங்கேயோ போனது திரும்ப வந்திருக்கும். சோத்திரமாண்டவரே சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. இந்த குஷ்டரோக ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. அங்கே வந்து பார்த்துக்கிறேன், அவர் எங்கள் ஊர் தான், அவர் எங்கள் ஜாதி தான், அவர் எங்கள் சபத்தான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது குஷ்டரோக ஆவியா? ஐயோ சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆனால் சமாரியன் பாருங்க வந்துட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாறி மாறி பேசக்கூடாது. இல்லாத போது எப்படி இயேசுவை கூட்டமோ, இருக்கும் போதும் அதே இயேசு தான். நான் பேசுறது புரியுதா? ஆமாம். பாளையத்திற்கு புறம்பாக இருக்கும் போது எப்படி கையை உயர்த்தி நான் தகுதி இல்லாதவனு கெஞ்சணுமோ, பாளையத்திற்கு உள்ள வந்தாலும் அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் வாழ வைத்தவர், அவர் தான் காப்பாற்றினவர், அவர் தான் உயர்த்தினவர். அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அந்த ஸ்பிரிட் இருக்கக்கூடாதான். அது நன்றி கெட்ட இருதயம். ஆமென். உன் பராக்கிரமத்தை அழிச்சிரும். அல்லேலூயா. வேற ஆண்டவர்கிட்ட வரணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிம்சோன் பாருங்க, கைகளில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். முடிச்சானா அடுத்தது ஒரே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டாம்ப. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உனக்குள்ளாக எனக்குள்ளாக பராக்கிரமம் தான். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் செய்வோம், கிடைச்சது எது வந்தாலும் எடுத்து போட்டு தள்ளுவோங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் மட்டும் சிம்சோனாக இருந்தால் நோட்டீஸ் போட்டு கழுதை தாடை எலும்பு கீழே போட்டிருப்பான். கழுதை தாடை எலும்பில் 1000 பேரை கொன்றவர். அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் ஞானமாக செஞ்சான். கழுதை தாடை எலும்பு தூக்கி வீசிட்டான், எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கழுதை தாடை எலும்புக்குத்தான் மேன்மையை தவிர கழுதை தாடை எலும்பை வச்சு பயன்பட செய்த தெய்வத்துக்கு மகிமை கிடையாது. சோத்திரமாண்டவரே, உன் பராக்கிரமம் என் பராக்கிரமம் கழுத தாடை எலும்புல இல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு, கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருக்கு, கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எழுந்து போ. கைகளில் ஒண்ணுமே இல்லையா? போ. வெறும் கையை வந்திருக்கிறோம். போ. 2 பரிவாரங்களுக்குரியவனாக மாற பண்ணின கர்த்தர் இருக்கிறா. அந்த லூசில் படுக்கும்போது சொன்னார், நீ போடா, போற எல்லா இடத்துலையும் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரும்ப கொண்டு வருவேன். போ. திரும்ப வந்தானே, அதே யோர்தான் நதி கிட்ட நிற்கிறான். ஒரு ஒய்ஃபுக்கு 4 ஒய்ஃபு கொடுத்து வச்சவன், 1க்கு 12 பிள்ளைங்க. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமாம் பாருங்க, அத்தனை பிள்ளைங்க, அத்தனை ஒய்ஃபு, வேலைக்காரன் வேலைக்காரி, ஆடு மாடு கழுத ஒட்டகம். நான் சொன்ன பாரு, யாக்கோப்பினுடைய ஆடு மட்டுமே 1.5 கிலோமீட்டர் நீளமா, 3/4 கிலோமீட்டர் அகலமா. அப்போ எத்தனை வேலைக்காரனை வச்சிருப்பான், எத்தனை வேலைக்காரி இருந்திருப்பான். அத்தனை பேர் நின்றுட்டு யோர்தான் நதி கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே இந்த யோர்தான் நதியை நான் கடக்கும் போது கோலும் கைத்தடியுமாய் போனேன். வாழ வழி இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல், அங்கே என்ன நடக்குன்னு தெரியாத, எதிர்கால நிச்சயம் இல்லாமல் உங்கள் வார்த்தையை நம்பி போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களுக்குரியவனாய் மாறி இருக்கிறேன். அடியானுக்கு தேவரீர் பாராட்டின தயவுக்கு நான் எல்லளவேனும் பாத்திரவான் இல்லை. ஒருவேளை இந்த வருஷத்தை தொடங்கிட்டு முடிச்சுட்டு போகும்போது
கடனா இருக்கு பாஸ்டர், ஒண்ணுமில்லை பாஸ்டர், வெறுங்கையினோட இருக்கிற. கவலைப்படாத தேவ பிள்ளையே, நீ போய் திரும்ப இந்த யோர்தான் நதி கிட்ட வருவ பாருங்க. ஒரு ரவுண்டு தான், நீ போயிட்டு திரும்ப வரும் பொழுது அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுப்பா. உனக்குள்ளாக இருக்கிற கர்த்தர் பெரியவர், தரிசனத்தை கொடுத்தவர் தரிசனத்தை நிறைவேற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேச போகிறேன் 4ஆம் தேதி. இதே லாபான் யாக்கோப்பை பற்றி தான் பேச போகிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே லாபான மாதிரி கொடுமையான ஓனரே கிடையாது. கொடுமையான ஓனர் அவன், அவனை மாதிரி கொடுமையான ஓனர் உலகத்திலே கிடையாது. 10 முறை சம்பளத்தை மாத்திருக்காயா. தாம் பொண்ணை தான் தங்கச்சி மகனுக்கு கொடுக்க அக்ரிமெண்ட் போட்டாம்ப. சோத்திரமாண்டவரே, புரியுத ஆண்டவ மாதிரி. ஏன் அக்ரிமெண்ட் போட்டான்னு தெரியுமா? தப்பு யாக்கோப்பு மேலே தான் இருக்கு. இவன் போனானே ஒரு அளவோடு பேசலாம் இல்லை சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லும், மாமனார்கிட்ட போய் 2 பொண்ணை பார்த்தான் பாரு, அப்படியே மயங்கிட்டான். சோத்திரமாண்டவரே, அதுவும் வெள்ளையா சக்கச்சவேல் இருந்திருப்பாளுங்க போல இருக்கு. ஐயோ, இப்போ இருக்கிற லவ்வர்லாம் யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். நம்மெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட, ஐயோ அது தப்பாக நினச்சிடாதீங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது. ஆனால் அவன் பாரு, முன்னாடி பின்னாடி மாமன் பொண்ணை பார்த்ததே கிடையாது. இப்படித்தான் இருப்பாளுங்கன்னு தெரியாது. இவளுங்க தான் மாமன் பொண்ணானே தெரியாது. வந்தான், எவனோ ஒருத்தன் சொன்னான், அதோ வர ஆளுங்க பாரு, 2 பேரில் எவன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டான். கிட்ட போய் அவளை கட்டி பிடிச்சி முத்தம் தந்துட்டு சொல்கிறான், உங்கள் அப்பனுக்கு மருமக வந்திருக்கேங்கிறான். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சான் பாரு. ஐயோ, புரியுதா இல்லையா? அங்கேயே மேரேஜ் முடிச்சாம் பாரு. ஆமென். யாக்கோப்பு கிட்ட இருக்கிற பிரபல்யம் பயங்கர பெருசு. இப்ப இருக்கிற ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். நம்மால பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு சாராயத்தை ஊத்திட்டு மப்பு மந்தாரமா மாறினோடனே தான் கையெழுத்து வாங்குறான். ஆனா யாக்கோப்பு அப்படி கிடையாது. சகப்பான கூழை காமிச்சு வாசனை வர வச்சே கையெழுத்து வாங்கிட்டு கூழை கொடுத்தான் பார். புரியுதா? ஐயோ புரியுதா? அல்லேலூயா. யாக்கோப்பு கிட்ட நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆனா அப்பேற்பட்ட யாக்கோப்புக்கே ஒருத்த வந்தான் பார். அவன் தான் வந்தான். ஐயோயோ, லாபானை விட கொலகார பாவி உலகத்திலே கிடையாது. அக்கா தங்கச்சி மகன் 14 வருஷம் அக்ரிமெண்ட் போறான். பிரச்சனை என்னன்னா, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் விவரமா பேசாதவன் 2 பொண்ணை பார்த்தோன்னே மாமனார் பக்கத்தில் போய் உட்காந்து விவரமா பேசினானா. அந்த வசனத்தை போடுமா, எல்லாவற்றையும் விவரமா சொல்லு. இருக்கா? இல்லை, அதுக்கு முன்னாடி வாமா. எல்லாவற்றையும் விவரமா. சரி இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி சாயங்காலம் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. நம்ம இப்போ அடுத்த வசனத்துக்கு போகலாம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். எல்லாவற்றையும் விவரமா சொன்னா எல்லாம் இணைப்பேன். எல்லாத்தையும் விவரமா பேசக்கூடாது. அதிகாரம் 29:13 போடுமா. 29:13. லாபான் தன் சகோதரியின் குமாரனாகி யாக்கோப்பினுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் அவன் நினைச்சிட்டான். இழிச்ச வாயம் ஒருத்தன் மாட்டிட்டான்டான். புரியுதா? எல்லாத்தையும் இந்த விவரமெல்லாம் பேசாத. ஒரு அளவுதான். புருஷனை பற்றி ஊரெல்லாம் பேசுறது. அப்புறம் எப்படி கையை கோத்துக்கணும் கடைக்கு போறேன்னு தெரியல. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. ஆளுகளை பாரு, பைக்கில் மட்டும் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு போவேன். அப்புறம் மொத்தம் அங்கே விவரமாக பேசுறது. சொல்லாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க. சோத்திரமாண்டவரே, சிலது பேசக்கூடாது, சிலது அடக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், விவரமாக பேசினாலும் நம்மளை குழியில் தூக்கி போட்டுருவான். யோசேப்பு தரிசனத்தை விவரமாக பேசினா தூக்கி போட்டான். இவன் போய் விவரமாக உட்காந்து பேசினா கிடைச்சாண்டா ஒரு இழிச்ச வாயனை கூப்பிட்டு உட்கார வச்சு அக்ரிமெண்ட்டை போட்டான் பார். அக்ரிமெண்ட்டை போட்டு ஐயோயோ கொலகார பாவி அக்ரிமெண்ட்டை போட்டான். 14 வருஷம். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. 2 பொண்ணை கல்யாணம் பண்ணான். 4 பொண்ணை, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அங்கே தான் 1+1 ஆரம்பமே அங்கே தான் பாருங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீ. 2 4 வந்துடுச்சா மொத்தம் சேர்த்து வச்சான். இந்த பிள்ளைங்க பிஸ்கெட்டுக்காக அழுதுருக்கும். நமக்கு புரியுற மாதிரி கற்பனையை பேசுகிறேன். அப்பா பிஸ்கெட் வேணும்ப்பா, எனக்கு சாப்பாடு பத்தலைப்பா. யாருக்கிட்ட போய் கேட்பான்? அந்த ஆள் கொலகார, சம்பளம் தந்திருக்க மாட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டான்.
அடுத்தது சம்பளத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் ஆச்சா, அக்ரிமெண்ட் முடிச்சு சம்பளத்துக்கு போனான். 10 முறை சம்பளத்தை மாத்தினான். எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டானா. அவ்வளோ கொலகாரங்கிட்ட போறான். ஆனா மேட்ரு என்ன தெரியுமா? லாபான் வச்சிருந்த ஆட்டை விட யாக்கோப்பினுடைய ஆடு பல மடங்கு பெருகிடுச்சு. நான் என்ன சொல்றேன், நீ எவ்வளவு கிறுக்கு ஓனரா இருந்தாலும் நான் ஆராதிக்கிறவர் அவரை விட பெரியவர். அல்லேலூயா. 300 பேரை கூட்டிட்டு வாரான் திருப்புறத்துக்கு. யோர்தான் நதிக்கு முன்னாடி நின்று சொல்றான், கோலும் கைத்தடியுமாய் போனேன். போய் மாட்டினவனும் கொடுமைக்காரன். ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில என்னை பள்ளிக்கு பெருக பண்ணி இத்தனை காரியத்தை செஞ்சு கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, இதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆமென். ஐயா, உனக்கு கொடுத்த தரிசனம் போதுமானதையா? கர்த்தர் பேசின வார்த்தை போதுமானதையா? எத்தனை கொடுமைக்கார லாபான் வந்தாலும், எத்தனை எதிர்மறையான ஆள் வந்தாலும், உன் சம்பளத்தை 10 முறை 10,000 முறை மாத்தினாலும், உனக்கு உண்டாகினவைகள் எல்லாவற்றையும் கணக்கு கேட்டு வர வேண்டியது அப்படியே திரும்பி கணக்கு போட்டு எடுத்தாலும், அவங்கிட்ட இருந்து பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கக்கூடிய மகத்துவம் உள்ள தெய்வம் உனக்குள்ளாக இருக்கிறார். யாக்கோப்பே, நீ போகிற எல்லா இடங்களிலே நான் உன் கூட வருவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப யோர்தான் நதிக்கிட்ட வந்து நின்னுட்டான். திரும்பி பார்க்கறான். கோலும் கைத்தடியுமாய், அனாதையாய், திக்கற்றவனாய், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாய், நிச்சயமற்ற எதிர்காலம் உடையவனாய் அந்த யோர்தானை கடந்தான். இப்போ வந்து சொல்றான், 2 பரிவாரங்களுக்குரியவனாய் மாற பண்ணினேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வருஷத்தினுடைய முடிவில் நம்ம நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வரப்போகிற வருஷத்தின் முடிவில் பரிவாரங்கள் உண்டாகும், ஆசீர்வாதம் பெருகும். நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட முரடனாயிருந்தாலும், எவ்வளவு கிறுக்கு உள்ளவனாயிருந்தாலும், எத்தனை கீழ்த்தரமான எண்ணமுடையவனாய் இருந்தாலும், அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு. நீங்கள் போய் காட்டை திருத்துங்கள். எத்தனை மிருகமானால், எத்தனை மனிதனானால் நம்மால மாறும். ஆமென். நம்மள ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன், என் தெய்வத்தாலே பராக்கிரமம் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்துல போய் சொன்னான், என் துக்கங்களை மறக்க பண்ணினான், பேரைய மாத்திட்டாரு. அதே ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய முடிவில் அவர் கையை பிடிப்போம். நமக்குள்ளாக இருக்கிற பராக்கிரமத்தை தட்டி எழுப்புவோம், அனல் முட்டி எழுப்பி விடுவோம், பிரயாணப்பட்டு போக ஆரம்பிப்போம், திரும்ப வருவோம். மகிமையா, அற்புதமாய், ஆச்சரியமாய், கிரகித்து கொள்ளக்கூடாத மேன்மையோடு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்களுக்குள்ளே பராக்கிரமம் உண்டு, உங்களுக்குள்ளே தரிசனம் உண்டு, உங்களுக்குள்ளே வார்த்தை உண்டு, உங்களுக்குள்ளே வெளிச்சம் உண்டு. நீங்கள் போய் காட்டை திருத்துங்கள், அது உங்களுடையதாய் மாற ஆரம்பிக்கும். எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?